friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஒரு யம்மியான டேஸ்டியான மேங்கோ ஃபலூடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் வந்து சுகர் எடுத்துர்க்கேன். 2 கிளாஸ் வந்து மில்க் எடுத்துர்க்கேன். சேமியா வந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்தா போதும். 2 மேங்கோக்கு வந்து கொஞ்சம் போதும். இப்போ வந்து ஃபாசல் சீட் வந்து நம்ம ஊற வைக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஃபாசல் சீட் வந்து தண்ணியில் வந்து நான் ஊற வைக்கிறேன். இது வந்து 2 ஹவர்ஸ் வந்து மினிமம் ஊறணும். மேங்கோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இந்த சேமியா வந்து நீளமான இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேங்கோ தோல் சீவிட்டு அதில் இருக்க மாம்பழத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சிடலாம். இது வந்து எதுக்குன்னா லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபலூடா சாப்பிடும்போது. அதுக்காக தான் நம்ம மேங்கோ வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்கலாம். கூட 2 கிளாஸ் மில்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இல்லை 6 டீஸ்பூன் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு கிளாஸ்க்கு வந்து 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. மீதி இருக்க 2 டீஸ்பூன் சுகர் வந்து சேமியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். ஸ்டேஜில் வந்து இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து சுகர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை போதும்னா ஆட் பண்ண தேவையில்லை. இன்னும் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. ரொம்ப பழுத்து பாமாக எடுத்திங்கன்னா இந்த சுகர் உங்களுக்கு போதும். இப்போ பேனில் வந்து நம்ம 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் வச்சு டெர்மரிக் பவுடர் 2 பிஞ்ச் அளவு வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ணுறேன். இது எதுக்குன்னா இந்த சேமியா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இந்த டெர்மரிக் வந்து இந்த கலருக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் கேசரி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஓகே. இந்த டெர்மரிக் வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா சேமியா வந்து ஆட் பண்ணுங்கள். சேமியா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணலாம். குக் ஆகாமலே நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா சேமியா வந்து ஒழுங்காக வேகாது. ஸோ நல்லா குக் ஆனது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணுங்கள். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகி கொஞ்சம் ஜூஸி ஆனதுக்கப்புறமா இது வந்து ஃபாசல் சீடை வந்து நம்ம போடலாம். 4 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபாசல் சீடு சீடெலாம் ஒன்றும் இல்லைங்க, சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். நாட்டு கடையிலலாம் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலலாம். இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். சப்ஜா விதை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதனால தான் நான் வந்து எல்லா ஜூஸ்லையும் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம மேங்கோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நமக்கு இந்த சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு, ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சேமியாவும் இந்த ஃபாசல் சீடும் சேர்ந்த அந்த மிக்ஸை வந்து நம்ம மேலே வந்து போட்டுடலாம். ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து திரும்ப ஜூஸ் வந்து ஆட் பண்ணலாம். மேங்கோ ஷேக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெண்ணிலா 1 ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் வைக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்க வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே வந்து மேங்கோ ஃபலூடா வந்து செஞ்சாச்சு. இல்லை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. யம்மியான டேஸ்டியான மேங்கோ ஃபலூடா வந்து வீட்டிலேயே செஞ்சாச்சு.